லூக்கா இதன சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 32ஆம் வசனம். I am praying for you. நான் உனக்காய் வேண்டிக் கொள்வேன். What did Jesus pray? இயேசு எதற்காக வேண்டிக் கொண்டார்? He never prays, "Oh Father, don't let him be sifted." பிதாவே பேதுரு புடைக்கப்படக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளவில்லை. No, he has to be sifted. பேதுரு புடைக்கப்பட வேண்டும். But I am praying, ஆனால் நான் ஜெபிக்கிறேன், that after all the sifting is over, இந்த புடைக்கிற வேலை எல்லாம் முடிந்த பிறகு, and Peter has fallen into sin. பேதுரு பாவத்திலே விழுந்தார். That means he denied Jesus 3 times. அந்த பொருள் என்னவென்றால் 3 முறை இயேசுவை மறுதலித்தார். I am praying that your faith will not fail. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டேன். Peter, பேதுருவே, you are going to deny me 3 times. நீ என்னை 3 முறை மறுதலிக்க போகிறாய். You will come down to the bottom. நீ அடி பாதாளத்துக்கு போக போகிறாய். Verse 34. 34ஆம் வசனம். You will come right down to the bottom level. நீ கீழான நிலைக்கு வந்து விடுவாய். When you reach that level, நீ அந்த கீழான நிலைக்கு அடையும் பொழுது, remember one thing. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள். Your heavenly Father loves you. உன்னுடைய பரலோக தகப்பன் உன்னை நேசிக்கிறார். You know, when so many things go wrong, we can begin to wonder, does God love me or not? பல காரியங்கள் தாறுமாறாய் நடக்கும் பொழுது உண்மையாலுமே தேவன் என்னை நேசிக்கிறாரா என்று உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரலாம். Let me give you 1 or 2 definitions of faith that have helped me. எனக்கு உதவி செய்த விசுவாசத்தை கொடுத்த 1-2 விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். That's what Jesus prayed. Your faith should not fail. உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்று இயேசு ஜெபித்தார். So I've tried to understand what is faith. ஆகவே விசுவாசம் என்றால் என்ன என்று நான் விளங்கிக் கொள்ள முற்படுகிறேன். Number 1, முதலாவது விளக்கம், faith is to believe that God is my loving Father. தேவன் என்னுடைய அன்பான அப்பா என்று நம்புவது. No matter what happens, என்ன நடந்தாலும் சரி, he is my Father. அவருடைய அப்பா. Even if I failed him 1,000,000 times, நான் லட்சக்கணக்கான மடங்கு நான் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், he loves me still. அவர் இன்னுமாய் என்னை நேசிக்கிறார். That is faith. அதுதான் விசுவாசம். Like the prodigal son, if I've gone far away from him, ஒரு கெட்ட குமாரனை போல அவரை விட்டு தூர விலகி போயிருந்தாலும், and wasted everything he gave me, அவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் வீணாக்கி இருந்தாலும், he loves me. அவர் என்னை நேசிக்கிறார். I can come back to him. நான் அவரிடத்தில் திரும்பி வர முடியும். And when I come back to him, நான் அவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது, he will come running to embrace me. அவர் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்துக் கொள்வார். He will forgive me. அவர் என்னை மன்னிப்பார். He will make me sit at his right hand on the table. அவர் மேஜையிலே வலப்பக்கத்தில் என்னை உட்கார வைப்பார். And say, let us celebrate. நாம் கொண்டாடுவோம் என்று சொல்வார். That is faith. அதுதான் விசுவாசம். To believe that my heavenly Father is much better than the father of that prodigal son. அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனை காட்டிலும் என்னுடைய பரலோகத்தினுடைய அப்பா எவ்வளவோ நல்லவர். If you lose that faith, you've lost your faith. இந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து விட்டது. Then you will only sink into the devil's hand. அப்படியானால் பிசாசுடைய கரங்களிலே மூழ்கிக் கொண்டே இருப்பீர்கள். So I want to say to all of you, my dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், and all of you lovely young people, அருமையான பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே, always remember ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். that you have a Father in heaven who loves you more than your earthly parents. உங்களுடைய பூமிக்குரிய அப்பா அம்மா உங்களை நேசிப்பதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அப்பா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். Whatever may go wrong, என்ன தவறு நடந்தாலும் சரி, if you are knocked down, நீ தடுக்கி விட்டு விழுந்தாலும், get up and say, எழுந்து நின்று சொல், Dad in அப்பா, heaven, பரலோகத்தில் இருக்கிற அப்பா, I know you love me. நீங்க என்னை நேசிக்கிறீங்க. And when you made a mess of your life, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குழப்பிக் கொண்டிருந்தாலும், say, Lord, I've sinned, but I know you still love me. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், ஆனாலும் நீர் இன்னுமா என்னை நேசிக்கிறீர் அப்பா. Never lose that faith. ஒரு காலம் இந்த விசுவாசத்தை இழந்து விட வேண்டாம். Even if the earth shakes and there are 101 things you cannot explain, இந்த பூமியே நிலை தடுமாறினாலும் 101 காரியங்கள் தவறாய் நடந்தாலும் அது ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாவிட்டாலும், we read in the other day in the